வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 5/1/2020 நடந்த ஷிஃப்ட் 1க்கான ஜிகே கொஸ்டின் ஒன்லைன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் த 8th செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யூஎன்? அதாவது ஐக்கிய நாடுகள் அவையினுடைய 8வது செக்ரட்டரி ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா பான் கி மூன். சரிங்களா. தற்போதைய கரண்ட்டாக யார் பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ குட்ரஸ். ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் வந்து யார் பார்த்தீங்கன்னா ட்ரெகிவ் லீன்றவர் தான் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக, விச் டெம்பிள் இன் தஞ்சாவூர் ஹேஸ் சோலா ஆர்கிடெக்சர் அண்ட் வாஸ் பில்டு பை எம்பரர் ராஜராஜாவால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் அமைஞ்சிருக்கக்கூடிய சோழ கட்டடக்கலை எது பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள். சரிங்களா. தஞ்சை பெரிய கோயில் சொல்லுவோம், அந்த டெம்பிள் தான் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது. அடுத்ததான், விச் ஆர் தி ஃபாலோயிங் சிட்டிஸ் ஹேஸ் எமர்ஜ்ட் as the most important center with nearly half the cotton mills of the state located there? கொடுக்கப்பட்டுள்ள எந்த ஒரு நகரம் வந்து அந்த மாநிலத்தினுடைய பாதிக்கு மேலான காட்டன் மில்ஸ் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இது வந்து மான்செஸ்டர் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு சொல்லுவோம். சரிங்களா. மான்செஸ்டர்ன்றது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பருத்தி உற்பத்திக்கு ஃபேமஸான, ஆடை நெய்தலுக்கு ஃபேமஸான ஒரு நகரம். மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். சரிங்களா. இந்தியாவோட மான்செஸ்டர் என்ன? அகமதாபாத். சரிங்களா. இந்தியாவோட மான்செஸ்டர் அகமதாபாத். அடுத்து, டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் அவுட்புட் இஸ் நோன் அஸ் ஆவரேஜ் காஸ்ட். அடுத்து, ஹூ வாஸ் த ராஜா ஆஃப் பர்துவான் வென் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வாஸ் இம்போஸ்ட்? அதை நிரந்தர வருவாய் சட்டம் வந்து பர்துவானில் கொண்டு வரும்போது அதனுடைய ராஜாவா யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா தேஜ்சந்த். இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? 1973 யாரால் கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். சரிங்களா. கார்ன்வாலிஸ் பிரபுவால் வந்து கொண்டு வரப்பட்டதான் இந்த நிரந்தர வருவாய் திட்டம், நிரந்தர நிலவரி திட்டம். சரிங்களா. இது வந்து பெங்காலில் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக, லேண்ட் விச் இஸ் லெஃப்ட் வித்தவுட் கல்டிவேஷன் ஃபார் 1 or less than 1 அக்ரிகல்ச்சர் இயர் இஸ் நோன் அஸ். ஒரு வருடம் அல்லது அதற்கு குறைவான காலங்கள் வந்து எந்த பயிரிடாமல் இருந்தால் அந்த நிலத்தை என்னன்னு சொல்லி அழைப்போம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபேலோ. அடுத்து, கலோனியல் ரூல் வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் காலனியாய்க்க அரசு வந்து எங்கே முதல்ல கொண்டு வரப்பட்டதுன்னா கொல்கத்தாவில் தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக, இன் விச் பார்ட் ஆஃப் தி நியூரான் இஸ் இன்ஃபர்மேஷன் அக்வைர்டு? அதாவது நியூரான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு. சரிங்களா. நரம்பு மண்டலத்தினுடைய செயல் அலகுன்னு சொல்லி நியூரான்றதை சொல்லுவோம், நியூரான் செல்ல. ஸோ நெப்ரான்றது சிறுநீரகத்தின் செயல் அலகு. இந்த நியூரானில் வந்து எந்த பகுதியில் வந்து தகவல்கள்லாம் பெறப்படும் பார்த்தீங்கன்னா டென்ட்ராய்டுன்ற அமைப்பில் தான் பெறப்படும். அதாவது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. இதான் நியூரான் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. இதில் இந்த முன்னாடி இருக்குங்க இல்லையா, முன்னாடி இருக்கிற பகுதியில் வந்து இந்த மாதிரி சில நரம்பு இலைகள் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து டென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா. இதில் தான் வந்து அடுத்த நரம்பு செல்லேருந்து இதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது எங்கே பார்த்தீங்கன்னா டென்ட்ராய்டில் தான் வந்து அக்வயர் ஆகும். அடுத்ததான், விச் ஆஃப் தீஸ் நாட் அ கம்ப்யூட்டர் கேரக்டர்ஸ்? கொடுக்கப்பட்ட இது வந்து கம்ப்யூட்டரோட குணாதிசயங்கள் கிடையாது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து ஸ்பீடு இருக்கும், அக்யூரசி இருக்கும், டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கும், பட் இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட் அதாவது ஐக்யூ வந்து கிடையாது. அடுத்து, வென் இஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் டே செலிப்ரேட்டட்? சர்வதேச நடன தினமே வந்து எப்போ கொண்டாடப்படுதுன்னா 29 ஏப்ரலில் கொண்டாடப்படுது. அடுத்து, இன் விச் இயர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் அப்சரா ஃபார்மலி இன்னாகிரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு? அதாவது அப்சரான்றது இந்தியாவுடைய முதல் அணு உலை. சரிங்களா. நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் பிளான்ட் வேற, நியூக்ளியர் ரியாக்டர் வேற. நியூக்ளியர் ரியாக்டர்னா அணு உலை, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றது அணுமின் நிலையம். சரிங்களா. அணுமின் நிலையம்னா ஃபர்ஸ்ட் இது தாராப்பூர். சரிங்களா. அதே மாதிரி முதல் அணு உலைன்றது அப்சரா. இது வந்து 1957 வந்து அப்போதைய பிரதமர் நேரு அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து, ஹூ லெட் தி கிலாஃபத் மூமெண்ட் வந்து தொடங்கியவர்கள் யார் பார்த்தீங்கன்னா அலி பிரதர்ஸ், முகமது அலி சவுகத் அலி. இந்த 2 சகோதரர்களால் கொண்டு வரப்பட்டதான் வந்து இந்த கிலாஃபத் மூமெண்ட் இந்தியாவில். இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1919. அடுத்து, ஐடென்டிஃபை தி பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் தி யூஎன் விச் காட் சஸ்பெண்டட் இன் 1994. 1994 வந்து ஐக்கிய நாடுகளுடைய எந்த ஒரு அமைப்பு வந்து நீக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். அடுத்து, விச் ஆர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் a permanent member of the யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையினுடைய நிரந்தர உறுப்பினர்களில் யாரும் பார்த்தீங்கன்னா சைனாவும் ஒன்று. மற்ற நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நாடுகள். அது வந்து 5Pன்னு சொல்லுவாங்க, 5 பெர்மனன்ட் கண்ட்ரிஸ். USA, UK, அடுத்து பிரான்ஸ், அடுத்து ரஷ்யா 4 நாடுகளாக, சைனா 1, 5 நாடு. மொத்தம் இந்த 5 நாடுகள் வந்து இந்த பாதுகாப்பு கவுன்சிலினுடைய நிரந்தர உறுப்பினர்கள். நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள் வந்து 10 நாடுகள்.
அடுத்ததாக ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஷேட்ஸ் ஆஃப் சாஃப்ரான். ஷேட்ஸ் ஆஃப் சாஃப்ரான்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா சபா நக்வி. அடுத்து தமிழர்களுடைய புது வருடத்தை வந்து எப்படின்னு சொல்லி அழைப்போம்னா வருஷ பிறப்பு. தமிழ் நியூ இயர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வருஷ பிறப்பு. அடுத்து நவ்ரோஸ். நவ்ரோஸ்ன்றது யாருடைய புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பார்சி அவர்களுடைய புத்தாண்டு தான் வந்து நவ்ரோஸ். அடுத்தது இன் கம்ப்யூட்டர் ஃபீல்டு வாட் டஸ் LIFO ஸ்டாண்ட் ஃபார்? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்றது தான் LIFO ஃபுல் ஃபார்ம். அடுத்து த மூவ்மெண்ட் ஃபார் அ செப்பரேட் ஆந்திரா வாஸ் கால்ட். அதாவது தனி ஆந்திரா கேட்டு தொடங்கப்பட்ட இயக்கத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா விசலாந்திரா மூமெண்ட். அடுத்து விச் எசென்சியல் எலமெண்ட் இஸ் யூஸ்டு இன் தி சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ் இன் பிளான்ட்ஸ். அதாவது தாவரங்களில் வந்து புரத உற்பத்தியை வந்து சிந்தசிஸ் புரதத்தை வந்து உட்கரைக்க பயன்படக்கூடிய கனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான். காற்றிலேருந்து நைட்ரஜன் நிலைநிறுத்துறது பார்த்தீங்கன்னா அதான் வந்து நைட்ரஜன் தான் தேவை புரதத்தை வந்து சிந்தசிஸ் பண்ண. அடுத்து சம் ஆர்கானிசம்ஸ் யூஸ் சிம்பிள் ஃபுட் மெட்டீரியல் அப்டைன்ட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சோர்சஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். வாட் ஆர் தீஸ் ஆர்கானிசம்? அதாவது இன்ஆர்கானிக் சோர்சஸ், ஆர்கானிக் கரிம இன்ஆர்கானிக் சோர்சஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் வாட்டர் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உயிரினங்களுக்கு என்ன பேர்னா ஆட்டோட்ராப்ஸ், அதாவது தற்சார்பு உயிரிகள். அடுத்து ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் ஸ்டார்டட் வித் இனாகிரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் ஃபர்னேஸ் இன். ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. சரிங்களா? இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1959 தான் தொடங்கப்பட்டது. அடுத்து ஹூ அமாங் வேரியஸ் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி டிவைசஸ் ஒன் பேஸ்ட் ஆன் தி ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கால்ட் அஸ். அதாவது மின்னோட்டத்தின் வெப்பவிளைவின் அடிப்படையாக கொண்டு வந்து செயல்படக்கூடிய ஒரு மின் பாதுகாப்பு கருவி எது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ். சரிங்களா? ஃபியூஸ் மின்னிலை. அடுத்ததான் தி எக்ஸ்பிரஷன் ஆயிரம் கயாராம் பிகம் பாப்புலர் இன் பொலிட்டிக்கல் வெக்காபுலரி இன் இந்தியா டு டிஸ்கிரைப். கயாராம்ன்றது கயாலான்றவர் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இவர் வந்து கட்சி விட்டு கட்சி தான் இருப்பார் ஒரே நாளில். அது இருக்குது தான் ஆயாராம்னா வந்தாரு போனார், ராம் வந்து வந்தாரு போனார், கயாலால் அவர் குறிப்பிடுவாங்க. அடுத்ததான் what was considered as the symbol of human society that would not glorify machines and technology during the Indian national movement. இந்திய தேசிய இயக்கத்தின் பொழுது, சரிங்களா, இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது மெஷினெலாம் அவாய்ட் பண்ணி டெக்னாலஜி அவாய்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா சரகா. காந்தியினுடைய ராட்டை இருக்கு இல்லையா, அதுதான் சரகா. அடுத்து தேனா பேங்க் அப்புறம் விஜயா பேங்க், இந்த ரெண்டு பேங்க் வந்து எந்த பேங்கோட இணைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவோட. இது வந்து இப்போ வரைக்கும் கேட்குறாங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். தேனா பேங்க் விஜயா பேங்க் ஆஃப் பரோடாவோட இணைக்கப்பட்டது. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நாட் அன் இன்புட் டிவைஸ். கொடுக்கப்பட்டது வந்து எது வந்து இன்புட் டிவைஸ் கிடையாது பார்த்தீங்கன்னா பிளாட்டர் தான். இது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். மற்றபடி லைட் பென், ட்ராக் பால், டச் ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ். அடுத்து வென் வாஸ் இந்தியாஸ் 100th ஸ்பேஸ் மிஷன் லான்ச். இந்தியாவுடைய 100வது ஸ்பேஸ் மிஷன் வந்து எப்போ விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா செப்டம்பர் மாதம் 2012 வந்து செலுத்தப்பட்டது. அடுத்து விச் சத்யஜித் ராய்ஸ் ஃபேமஸ் ஃபிலிம் அபவுட் டிக்ளைன் ஆஃப் தி அரிஸ்டோக்ராட்டிக் ஜமீன்தாரி ஸ்டைல் ஆஃப் லிவிங். இது ஜமீன்தார் முறையிலான வாழ்வு வீழ்ச்சி இருந்ததை வந்து குறிப்பிடக்கூடிய சத்யஜித் ராயினுடைய படம், முக்கியமான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜல்சகார். அடுத்து ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இன் 1913. 1913 வந்து இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸ் வென்ற முதல் இந்தியர் யாரும் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். விச் போர்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட்ஸ் ஆன் ஈஸ்டர்ன் கோஸ்ட். கிழக்கு கடற்கரைகள் அமைந்திருக்கக்கூடிய இந்தியாவுடைய மிகவும் பழமையான செயற்கையாக அமைக்கப்பட்ட போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட். மொத்தம் வந்து இந்தியாவில் வந்து எத்தனை போர்ட் இருக்குன்னா 13 மேஜர் போர்ட்ஸ் வந்து இருக்குது. முக்கியமான போர்ட் வந்து 13 மேஜர் போர்ட்ஸ். அடுத்து ஸ்மால் பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்சைட் தி ஓவரி ஆஃப் ஃப்ளவர் இஸ் கால்ட். அதாவது சூலகத்தின் உள்ளே அமைக்கக்கூடிய சிறிய பாசி போன்ற அமைப்புடைய உருண்டை வடிவில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா சூல், ஓவல்ஸ். அடுத்து ஹூ ரெப்ரசன்ட் தி காங்கிரஸ் இன் தி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் லண்டன். 1931 வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாடு வந்து லண்டனில் நடந்திருக்கும். அதை வந்து காங்கிரஸ் ரெப்ரசன்ட் பண்ணி கலந்துக்கிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி. அடுத்து த அடிஷன் டு கேபிட்டல் ஸ்டாக் இன் எக்கனாமி இஸ் மெஷர்டு பை நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நியூ கேபிட்டல் ஃபார்மேஷன். வாட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ். நெட் இன்வெஸ்ட்மெண்டோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நெட்டுனா என்ன? கிராஸ் வந்து டிப்ரிசியேஷன், அதுதான் வந்து நெட்டு. ஸோ நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். அடுத்து வாட் ப்ராடக்ட்ஸ் த இன்னர் ஆஃப் தி ஸ்டொமக்
ஃப்ரம் தி ஆக்ஷன் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ். அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய உட்பகுதிகளை வந்து பாதுகாக்கக்கூடிய அமைப்புக்கு என்ன பேர்னா மியூக்கஸ்னா கோலின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு வகையான திரவம், சளி மாதிரியான ஒரு திரவம். அதுதான் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னால வந்து வயிறு வந்து மொத்தமாக அரிக்கப்படாமல் பாதுகாக்கிறது இந்த மியூக்கஸ்ன்ற அமைப்பு தான். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ டைடல் போர்ட். கொடுக்கப்பட்டதில் இருந்து எது வந்து ஒரு அலை இயக்கம் இருக்கக்கூடிய கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காண்ட்லா போர்ட். காண்ட்லா போர்ட்டுக்கு இப்போது என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா தீன்தயாள் போர்ட். தீன்தயாள் போர்ட்டுன்றதான் காண்ட்லா போர்ட்டினுடைய இப்போதைய பெயர். அடுத்து லாலிகா டைட்டில் வந்து எதோட சம்மந்தப்பட்டதுன்னா ஃபுட்பாலோட சம்மந்தப்பட்டதான் லாலிகா டைட்டில். அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ கெமிக்கல் எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 10. அணியின் 10 கொண்ட எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியான். அடுத்து which of the following states was the first to try out modern methods of farming during the green revolution of India. இந்தியாவில் வந்து பசுமை புரட்சி வந்து முதல்ல கொண்டு வரப்பட்டது எங்கே பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜிலாம் கொண்டு வரது பஞ்சாப்ல தான். அடுத்து the Dutch East India Company was established in 1602. Where did the Dutch establish their first colony in India? இந்தியாவில் வந்து டச்சுக்காரர்கள் தங்களுடைய முதல் காலனி வந்து துவங்கிய இடம் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். சரிங்களா? So, friends, thank you.